தலைவாசல் இருந்து காய்கறி போகுதுங்க. ஆனா இன்றைக்கு வந்து தலைவாசல் காய்கறி மார்க்கெட் வந்து சேரும் சகதியமா காணப்படுகிறது. விவசாயிகள் மட்டுமின்றி வியாபாரிகள் பாதிக்கப்படுறதா சொல்றாங்க. இது பத்தி என்ன சார் உங்களுக்கு தகவல்? இந்த தலைவாசல் சேலம் மாவட்ட தலைவாசல் வந்து காய்கறி சந்தை வந்து தினசரி காய்கறி சந்தைகள் அதிக அளவு சுட்டு வட்டார சேலம் மாவட்டம், பெரம்பலூர், நட்டமலை சேர்ந்து அந்த பகுதிகளில் மற்ற மாவட்டங்கள் வந்து அதிக அளவு காய்கறிகள் வந்து அங்க தினசரி சந்தைப்படுத்துறது வராங்க. விவசாயிகள் நேரடியாக கொண்டு வர காய்கறிகள் வந்து கொண்டு வந்து இது சென்னைக்கு அதிக அளவு 50% வந்து உங்களுக்கு காய்கறிகள் வந்து நிரப்புதுங்க. மற்றும் ஆந்திரா மற்ற பல மாவட்டங்களுக்கு இங்க இருந்து போகுது, பல மாநிலத்துக்கும் போகுதுங்க. ஒரு எடுத்துக்கிட்டா ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு மேல வந்து பெரிய அளவுல இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து சந்தைனா இன்னைக்கு வந்து காய்கறி சந்தை வந்து தலைவாசல் சேலமோட காய்கறி சந்தை தாங்க. ஆனா இந்த சந்தையில என்னன்னா விவசாயிகள் கொண்டு வர காய்கறிகள் வந்து வச்சு எடுக்கிறது, மூட்டை வச்சு எடுக்கிற அளவுக்கு கூட வந்து இன்னைக்கு எந்த ஒரு கட்டமைப்பும் கிடையாது. ஒரு மழை பெஞ்சிட்டா அந்த மழை தண்ணியிலே வச்சு எடுக்கணும், சேத்துலயே வச்சு எடுக்கணும். ஒரு வண்டி போறதுக்கு வரது கூட கிடையாது. வெறும் புழுதிகாடா இருக்கு. எந்த ஒரு ஒரு நடவடிக்கையும் எடுக்காதனால, எந்த ஒரு கட்டமைப்பு பண்ணாதனால, ஒரு நவீனமாக்கப்படாதனால இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கில் வந்து இன்னைக்கு வந்து காய்கறிகள் இருந்து ஏத்துனாலும் அது ஒரு சுகாதார முறையில் கொண்டு போற அளவுக்கு வந்து நிலைமை இல்லாத இருக்கு.